உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். டொமினிக் சேவியோ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் மர்ம மரணம் அடைந்திருந்த நிலையில் மூடிய கிணற்றில் இருந்து மாணவனின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் விடை தெரியாமல் மர்மம் நீடிக்கிறது. பள்ளி நிர்வாகம் மீது தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கின்றனர். அப்போது அங்கே காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் உள்ள டொமினிக் சேவியோ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் மர்ம மரணம் அடைந்திருந்தான். இந்த நிலையில் மூடிய கிணற்றில் இருந்து மாணவனின் சடலமும் மீட்கப்பட்டிருந்தது. இதில் விடை தெரியாத மர்மம் நீடித்து வரக்கூடிய வேளையில் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்த உறவினர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், வணக்கம். கள தகவல்கள். கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி எடுத்த கொத்த கிராமத்தை சேர்ந்த சின்ன தம்பி இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் அரசு நிதியுதவி பள்ளி டொமினிக் சேவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தங்கி 16ஆம் படித்து வந்தார். இந்த நிலையில் மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோரிடம் கூறிய நிலையில் அதிர்ந்து போன பெற்றோர்கள் தனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிச்சாங்க. அதன் பேரில் 2 தனிப்படையில் 2 நாட்களுக்கு பின்பு போலீசார் தேடி வந்த நிலையில் அதே பள்ளியில் மூடப்பட்டிருந்த கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனை அறிஞ்ச பெற்றோர்கள் கத்தி கதறி முற்றுகையிட்டனர். மேலும் பார்த்தோம்னா திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை, காவல் நிலையம் மற்றும் சாலை பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில உறவினர்கள் தவறிய நடத்தியிருப்பது என பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியதன் காரணமாக கடந்த 5ஆம் தேதி முகிலனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அதிலிருந்து இதுவரை பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் மற்றும் உறவினர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்தாங்க. அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பார்த்தோம்னா போலீசார் உறவினர்களும் இடையே கலெக்டர் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக பார்த்தோம்னா போலீசாருக்கும் உறவினர்களும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.